தமிழ்நாட்டில் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதமே 5 முக்கிய ரயில்வே திட்டங்கள் தொடங்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்று மக்களவையில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். மக்களவை விவாதத்தில் திமுக எம்பி அருண் நேருவின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். திண்டிவனம் மற்றும் திருவண்ணாமலை இடையேயான 71 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட புதிய ரயில்பாதை திட்டத்துக்கு 276 ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் 33 ஹெக்டேர் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அதேபோல் மொரப்பூர் மற்றும் தருமபுரி இடையிலான 36 கிலோமீட்டர் ரயில் பாதை அமைக்க 93 ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் அதில் பாதி அளவான 47 ஹெக்டேர் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அத்திப்பட்டு மற்றும் புத்தூர் இடையிலான 88 கிலோமீட்டர் ரயில் பாதை, மன்னார்குடி மற்றும் பட்டுக்கோட்டை இடையிலான ரயில் பாதை மற்றும் தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டை வரை செல்லும் 52 கிலோமீட்டர் ரயில் பாதைக்கு தேவைப்படும் நிலங்கள் சிறிதளவு கூட ஒதுக்கப்படவில்லை என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த 5 திட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள புதிய ரயில் திட்டங்களுக்கு மொத்தமாக 4612 ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் அதில் 26 விழுக்காடு, அதாவது 1178 ஹெக்டேர் மட்டுமே இதுவரை ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் 27,282 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய ரயில் பாதை மற்றும் ரயில் பாதை விரிவாக்க திட்டங்களுக்கு மத்திய அரசு இதுவரை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், மாநில அரசு நிலம் கையகப்படுத்தி தருவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் பல திட்டங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.